நீங்கள் விஜய் அவர்களை தடுத்தீங்கனாக்கா நீங்கள் வாடி வாசலை அங்கே திறந்து விட்டுருங்க. பேசாமல் காலை உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும். நீங்கள் அந்த வாடி வாசலை அடைத்தீர்கள் என்றால் பரந்தூரில் நீங்கள் அடைக்கக்கூடிய அந்த வாடிவாசல் என்பது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது திறக்கப்படும். அங்கே விஜய் வந்தாங்கன்னா அங்கே மக்கள் கூட்டம் இயலும். அதை சமாளிப்பதற்கோ அதை வந்து திராணியாக கையாளுவதற்கோ உங்களுக்கு திறமை இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் சொல்கிறேன், மக்களை சந்திங்க. களம் வந்து அதிமுக போட்டியில் பாஜக போட்டியில் சீமான் மட்டும் தான் நிற்கிறாரு. ஸோ மாற்று சக்தியாக வரக்கூடிய விஜய் அவர்கள் டேரக்டாக களம் இறங்கியிருக்கலாமே. இப்போ அதிமுக வரல, பிஜேபி நிற்கல, நாம் தமிழர் மட்டும் தான் நிற்கிது. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கல, இந்த பக்கம் பிரேமலதா நிற்கல. அப்போ ஒட்டுமொத்த நபரும் திமுக பார்த்து குளநடிக்கு போயிட்டாங்க. அப்படி தானே உங்கள் கூட்டில் உங்களால் வந்து எல்லாமே தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, சட்டம் ஒழுங்குல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே வந்து தேனும் பாலும் ஓடுதுன்றீங்கள, விஜய் அவருக்கு அனுமதி கொடுங்க. இன்னொரு நாளாக போராட்டாங்க, புரியுதுங்களா? விஜய் மக்களை போய் சந்திக்கிறாங்க, ஸ்டாலின் போல, உதயநிதி போல. ஏன் போல? தன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே, அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே விஜய் வந்து இதை குறித்து பேசியிருக்கிறாரு. பொதுவெளியில் ஊடகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வில் அவர் பேசுனது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. விவசாயம் பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நம்மளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா. நம்ம அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை க்யூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச. வீட்டை விட்டு வெளியில் வராதுன்னு மிரட்டினீங்கனாக்கா விஜய் மோல் இதுக்கு பயப்படுவாரா? யதார்த்தமாக பேசுவோமே, பயப்படுற ஆளாக தான் அரசியலுக்கு வந்திருப்பாரா? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பரந்தூருக்கு செல்வதற்காக அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் வந்து அனுமதி கேட்டிருக்காங்க தாவேகா கட்சியினர் காஞ்சிபுரத்தில். பரந்தூருக்கு எப்போ போக போகிறார் விஜய்? 19 அல்லது 20ஆம் தேதிகளில் போவதற்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் கட்சி சார்பாக பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் திமுக உள்ளபடி நீங்கள் ஆலமரம் தான், உங்களால் வந்து எல்லாமே தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, சட்டம் ஒழுங்குல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே வந்து தேனும் பாலும் ஓடுதுன்றீங்கல்ல, விஜய் அவருக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி மறுக்காமல் நீங்கள் கொடுத்துட்டு ஆண்மையோடு அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் திராணியோடு நின்று களத்தில் வந்து சந்திக்க தயாராகி கொள்ளுங்கள். அவர் வந்து பனையூரை விட்டு வெளியில் வரலன்னு சொல்கிறீங்களே, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறீங்களே, பனையூர் டு பரந்தூர் அங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு ஆப்பு. அவர் அங்கே தான் போகிறார். அவர் செல்றாருன்னு சொன்னதுனாலே இப்போ இளைஞர்கள் தயாராகி விட்டார்கள். நீங்கள் மாநாடுக்கு தான் 38 கேள்வி, புரியுதுங்களா? இவ்வளோ பேர் தான் வரணும், அவ்வளோ பேர் தான் வரணும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிங்க. என் ஊர் சார், நான் வந்து சைனா பார்டருக்கு போகல, கரெக்டுங்களா? என் ஊருக்குள்ளே நான் போகிறதுக்கு எதுக்கு அனுமதி வாங்க உங்கள்கிட்ட? விஜய் வாங்கலாம், இப்போ நாங்களாம் போகிறோம், பொதுமக்கள்லாம் போகிறோம்னா அனுமதி வாங்கணுமா? இவ்வளோ பேர் தான் போகணும், அவ்வளோ பேர் தான் போகணும், போகக்கூடாது, வரக்கூடாது, அதாயிரம் இதாயிரம்னு சொல்லி நாளைக்கு ஒரு உருட்டு எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய வேலை செய்வீர்கள். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி போன பல நபர்கள் அப்படி தான் தடுத்து நிப்பாட்டியிருக்கீங்க. அந்த செய்தி உங்களுக்கு பூதாகரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அதானிக்கான ஏர்போர்ட் அங்கே உறுதி செய்யப்படணும். அதற்காகத்தான் நீங்கள் வந்து இப்போ திமுக இவ்வளோ துடிக்கிறீங்க. அதானி இல்லாட்டி உங்களுக்கு ஆப்படிச்சு விட்டுருவாருன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதானிக்காக சப்போர்ட்டாக நிற்கலை, மக்களுக்காக தான் சப்போர்ட்டாக நிற்கிறீங்க. ஜனநாயக முறைப்படி இந்த மக்களை போய் சந்திக்க தான் போகிறேன்றாரு, கரெக்டுங்களா? அங்கே போய் நான் போராட்டம் செய்ய போகிறேன், உண்ணாவிரதம் செய்ய போகிறேன், அங்கே ஜல்லிக்கட்டு புரட்சி செய்ய போகிறேன்னு அங்கே சொல்லலை. அதை தேவைப்பட்டு நீங்கள் தடுத்தீங்கன்னா மேபி அது நடக்கலாம். நீங்கள் விஜய் அவர்களை தடுத்தீங்கனாக்கா நீங்கள் வாடி வாசலை அங்கே திறந்து விட்டுருங்க. பேசாமல் காலை உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும். நீங்கள் அந்த வாடி வாசலை அடைத்தீர்கள் என்றால் பரந்தூரில் நீங்கள் அடைக்கக்கூடிய அந்த வாடிவாசல் என்பது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது திறக்கப்படும். அங்கே விஜய் வந்தான்னா அங்கே மக்கள் கூட்டம் இயலும். அதை சமாளிப்பதற்கோ அதை வந்து திராணியாக கையாளுவதற்கோ உங்களுக்கு திறமை இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் விஜய் செய்வது பொலைட் பாலிடிக்ஸ் தான், நீங்கள் ஈஸியாக அவரை ஹேண்டில் பண்ணிடலாம். பட் கூட இருக்க பசங்க எல்லாருமே அவருக்காகவே வந்து நிற்கக்கூடிய பசங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாமே யங்ஸ்டர்ஸ், அவர்கள் மீது நீங்கள் கை வைப்பதோ தடியடி செய்வதோ அரெஸ்ட் பண்ணுவதோ என்பது தார்மீகமான உரிமை கிடையாது உங்களுக்குன்னும் பொழுது நீங்கள் உள்ளபடி ஆலமரம் அனுமதி வழங்குங்கள். விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களுக்கு போய் சேர்க்கட்டும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சார், இவங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? விஜய் மக்களை போய் சந்திக்கிறார், ஸ்டாலின் போல, உதயநிதி போல. ஏன் போல? என் விவசாயி போராடுறான் சார், ஏன் போல? விஜயே சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி. சார் நீங்கள் இப்போ ஏதோ விஜய் இந்த மாதிரி பேசுகிறாரு, அரசியலுக்கு வந்துட்டாருலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே, அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே விஜய் வந்து இது குறித்து பேசியிருக்கிறாரு. பொதுவெளியில் ஊடகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வில் அவர் பேசுனது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயம் பசி ஈஸியா தீந்துறதுனால தான் நம்மளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா. நம்ம அவசியம்ன்றத விட அவசரமும் கூட. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவு தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு.
இப்போ கூட நம்ம முழிச்சிக்கலன்னு வைங்களேன், அடுத்த சந்ததிக்கு இது கூட கிடைக்காது. ஆனால் ஒரு விவசாயி மட்டும்தான் ரேஷன் கடை கியூவில் நிற்கிறான். அதுவும் எதுக்குன்னா இலவச. ஸோ விஜய் அவர்கள் சொல்வது இது அவசரம் மட்டும் கிடையாது, அவசியமும் கூடன்றத எலெக்ஷன் அவர் வந்து இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கலை, அரசியலுக்கு வருவார்னு கிடையாது. இது பல வருடத்திற்கு முன்பாக விவசாயி குறித்து அவர் பேசியது. அப்போ அன்றிலிருந்து விவசாயி கொடுத்த சிந்தனைகள் அவருக்கு அந்த எண்ண ஓட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் பொழுது, இன்றைக்கு 600 நாளை தாண்டி போராடியும் எந்த அரசாங்கமும் அவருக்கு செவி சாய்க்கலை. இந்த திமுக ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தார்மீகமாக எதற்காக அந்த இடத்தை எடுக்கிறாங்க சார்? ஏர்போர்ட்டுக்கு. ஏற்கனவே ஒரு நாள் மலைக்கு சென்னை ஏர்போர்ட்டை மூடினீங்க, அது இருக்கிறதெல்லாம் ஏரி குளத்தை தான் ரன்வே வரப்போகுது. அப்போ அதனால் வந்து மக்களுக்கு எந்த பயனும் கிடையாதும் பொழுது ஏர்போர்ட்டை பொட்டல்காட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாமே தவிர அந்த விவசாய நிலத்தை அழிக்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த மக்கள் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டிருக்கீங்கன்னும் பொழுது அப்போ இதை கேள்வி கேட்காமல் எப்படி கடந்து போக முடியும்? நீ வரலன்றல எதுக்கு வரணுமோன்னு அதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆலமரம் அனுமதி கொடு, பார்த்துக்கலாம். விஜயை வீட்டுக்குள்ளே இருந்து அறிக்கையை மட்டும் கொடுக்க சொல்லுங்க, வெளியே வந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். அவருடைய கருத்தை நீங்க எப்படி கருது? மிரட்டுற தோணியில் சொல்றாரு சார். ஏன்னா அவர் சொன்ன விஷயம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, வெளியில் வந்துட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னாக்கா நான் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வெளியில் வரக்கூடாதான்னு நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? நான் சொல்கிறேன் நீ வீட்டை விட்டு வெளியே வராது, வீட்டிலே உட்காரு, இருப்பியா? யதார்த்தமான கேள்வி சார். தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் சார். இது என்ன அடக்குமுறையா? அது வெளியில் வர வேணான்னு சொல்லிடுனாக்கா அவன் மிரட்டி பார்க்குறீங்களா? மிரட்டுற தோணியில் தான் அவர் சொல்கிறார். அந்த ஆடியோ வேணால் நான் போட்டுமா? அப்போ மிரட்டுற தோணியில் நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை என்பது, நீங்கள் விஜயை வந்து இப்படி மிரட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது எங்கே கொந்தளிப்பு ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் வந்து அஞ்சுவதற்கு வந்து அவர் கூட இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பயப்பட மாட்டான். அந்த யங்ஸ்டர்ஸை நீங்கள் தேவையில்லாமல் டெம்ப்ட் பண்ணுறீங்க. வீட்டை விட்டு வெளியில் வராதுன்னு மிரட்டினீங்கனாக்கா விஜய் முதல்ல இதுக்கு பயப்படுவாரா? யதார்த்தமாக பேசுவோமே. பயப்படுற ஆளாக இருந்தால் அரசியலுக்கு வந்திருப்பாரா? இன்றைக்கி சமகாலத்தில் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய வேலையை செய்வதற்காக நான் வருகிறேன்னு சொல்லுவாரா? உங்கள் கூட்டணியை உடப்பை மைனஸ் ஆக்குவேன்னு சொல்லுவாரா? இந்த அகம்பாவம் பிடித்து செய்யக்கூடிய இந்த ஆட்சி முறையை ஒழிப்பேன்னு சொல்லியிருப்பாரா? அப்போ வந்து அவர் பயப்படுற ஆள் கிடையாது. நீங்கள் அவரை மிரட்டி பார்க்குறதுன்றது நிப்பாட்டிக்கணும். ஏற்கனவே சேகர்பாபு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி? ஜெயலலிதா எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு சாஸ்தாகமாக காலில் விழுந்து கிடந்த ஆள் தான். இன்றைக்கி திமுகவில் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு இந்து அறநிலைத்துறையாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி மிரட்டும் போக்கில் நீங்கள் பேசக்கூடியதை நீங்கள் நிப்பாட்டி கொள்ளவில்லை என்றால் இதற்கான எதிர்வினையை அவர்கள் ஆற்ற தொடங்க விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தொடங்குவதற்கு நீங்களே ஆரம்ப புள்ளியாக இருந்தீர்கள்னா சந்திக்க வேண்டியது உங்களுடைய தலையெழுத்தினும் பொழுது நீங்கள் தான் சந்திக்கணும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் விஜயை மிரட்டும் தொழில் பேசுவது, அவருக்கு போடக்கூடிய முட்டுக்கட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் மீண்டும் இது அவருக்கு தான் பலமாக மாறும். ஒருத்தர் வந்து இல்ல அவர் பலமா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பலத்தை ஈரோடு இடைத்தேர்தலில் காட்டியிருக்கலாமே. எம்ஜிஆர்லாம் ஒரு கட்ஸோட திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று எம்பிக்கே ஜெயிச்சாரு. 6 சட்டமன்றம் உள்ளடக்கிய ஒரு எம்பிக்கே ஜெயிச்சு மேலே போனார். சரி, என் பலம் எங்கே நிரூபிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நான் தான் முடிவு பண்ணணும். திமுக முடிவு பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? திமுகவை எதுக்கு சொல்றீங்க? நான் சொல்றேன் மக்களை சந்திங்க. களம் வந்து அதிமுக போட்டியில பாஜக போட்டியில சீமான் மட்டும் தான் நிக்கிறாரு. சோ மாற்று சக்தியா வரக்கூடிய விஜய் அவர்கள் டேரக்டா களம் இறங்கி இருக்கலாமே. இப்போ அதிமுக வரல, பிஜேபி நிக்கல, நாம் தமிழர் மட்டும் தான் நிக்குது. இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கல, இந்த பக்கம் பிரேமலா தான் நிக்கல. அப்போ ஒட்டுமொத்த நபரும் திமுக பார்த்து கொலை நடுங்கி போயிட்டாங்க. அப்படித்தானே? உங்க கூற்று இல்ல? உங்க கூற்றின் பட்ல இத்தனை கட்சி கூற்று கிடையாது. இல்ல சார், நீங்களா ஒரு கூற்று எடுக்காதீங்க. புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க. நீங்க விஜய் அவர்கள் எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு கட்ஸ் மாதிரி நின்றுக்கலாமேன்னு நான் கேட்கிறேன். தான் சார் சொல்றேன். அப்ப இவர்கள் யாருக்கும் துணிச்சல் இல்லைன்றதான் அப்ப அதுக்கு பொருள். விஜய் நீங்க உங்க பலத்தை காட்டுங்கனாக்கா இவங்க யாருமே நிக்கலன்னா அவங்களை யாருமே பலம் இல்லைன்னு அர்த்தமா சார்? ஓட் பர்சன்டேஜில் இப்போ வரைக்கும் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவங்களை நீங்கள் அவ்வளோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அப்போது நான் இன்னும் கட்டமைப்பே சரி ஒன்றும் போடலன்னு தெரியும். இன்னும் மாவட்ட செயலாளர் போடாத ஒரு கட்சி வந்து நில்லுன்னு சொல்றது அறிவுக்கு போடல. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தொடர்ந்து சொல்லி வருகிறார். விக்கிரவாண்டியில வந்து நிக்க துணிச்சல் இல்லாதவர் ஈரோடு கிழக்கிலும் நிக்காம போனாரு அப்படின்னா அப்போ அது வந்து அரசியல் ரீதியா ஒரு சர்க்கிள் தான் அப்படிங்கிறார். அரசியல் ரீதியாக உங்களுக்கு தாண்டி இருந்தால் விஜய்க்கு அனுமதி கொடுங்க சார். ரொம்ப சிம்பிள் சார். புரியுதுங்களா? நீங்கள் சட்டமன்றம் கிடையாது. வெளியில் சபாநாயகர் தூக்கி வச்ச சபாநாயகர் உத்தரவு போட்டுன்னு தூக்கி வெளியில் போகிறதுக்கு. இது வந்து தமிழ்நாடு. நீங்கள் திராணி உங்கள் நிரூபிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? 2026 களம் இறங்குவதற்கான எல்லா முன்னெடுப்பும் இருக்குது. மக்கள் பிரச்சனைக்கு அவர் போய் நிற்கிறார். இதுக்கு முதல்ல அனுமதி கொடு. அதுக்கே கொடுக்கணும் வக்கு இல்லைனாக்கா நீ என்னன்றது நீ யாருன்றது தெரியும். எதிர்காலத்தில் இடைத்தேர்தல் எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. இப்போ நானே கூட சுயேட்சையா நாளைக்கு போய் போட்டு நில்லுங்க. நீங்கள் போய் நில்லுங்க. எனக்கு விருப்பம் இல்லை சார். சிம்பிள். அப்ப பின்வாங்குறாங்க அப்படின்னா அது டோட்டலா வந்து பயம் தானே? எனக்கு விருப்பம் இல்லை சார். நீங்க நிக்கிறீங்க, நீங்க உறுதி வச்சுறீங்க சார். எனக்கு வந்து திமுக போய் விருப்பம் இல்லை. அப்ப பயமா? பெரியாரை ஏற்றுக்கொள்ள எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமா? இல்லை ஏற்றுக்கணும் கட்டாயம் இருக்கா? இல்லை இல்லை, ஏன் முடிவு சார் இது. ஜனநாயக நாடு. நிற்கணுமா நிற்க வேணாமா நான் முடிவு பண்ணுறேன். நான் ஆதரவு தெரிவிக்கணுமா தெரிவிக்கணுமா நான் முடிவு பண்ணுறேன். நான் பரந்தூருக்கு வரேன்ற திறந்து விடுன்றேன்ல, திறந்து விடுவீங்களா?
அனுமதி கொடுப்பீங்களா? காவல்துறை கொடுப்பீங்களா? இல்லை நடுக்கிறீங்களா? உனக்கு திராணி இருக்குன்னா நீங்கள் திறந்து விட்டுட்டு அனுமதி கொடுத்துட்டு அனுமதி கொடு, பார்த்துக்கலாம். நீ நடுங்கலையா, நீ ஆலமரமா வாழமரமான்னு தெரிஞ்சிடும்ல. 19, 20 தானே அனுமதி கேட்டிருக்கோம், கொடுங்க, பார்த்துக்கலாம். சமீபத்தில் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் எங்களுடைய தீம் பார்ட்னர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய கருத்து எதை உணர்த்தும் விதமா இருக்கு? எல்லாருக்கும் மொத்த கருத்து திமுக வலிக்கணும்ன்றதுல இருக்கு. அவ்வளவுதான், நீங்க அப்படிதான் அதை பொறுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் தார்மீகமாக எதிர்ப்பது திமுகவே ஆயிடுச்சு. நீங்கள் அண்ணாவே பெரியாரை பெருசாக ஏற்றுக்கொள்ளலை, சில விஷயங்களை முரண்பட்டிருக்காருன்னும் பொழுது அதே போல் எங்களுக்கும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களும் முரண்படுகிறோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவர் முரண்பட்டான்றதுக்காக அவருடைய பிறப்பில் நான் சந்தேகப்படுவேன்னு சொல்கிறது திமுகவுடைய திமிர்த்தனம். இப்போ இதற்கான எதிர்வினை, இதற்கான வழக்குகள் சட்ட ரீதியாக சந்திப்பீர்கள். மறுபடியும் டெல்லிக்கு நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் ஏற்படும். துரைமுருகனுக்கு கூடுதலாக எங்கள் பெண்களை ரகசியமாக பாய் ஃப்ரெண்டை வச்சு சினிமாவுக்கு போகணும்னு சொன்னதுக்கும் உங்கள் மீது வழக்கு போடப்படும். சந்திங்க, பார்த்துக்கலாம். சென்னையில் வீட்டிற்கே கஞ்சா பார்சல் வருதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சென்னையில் இப்படி நடக்குது, அவ்வளோ பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டி, கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து ஒரு சேனலும் செய்தியெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க ஆதாரப்பூர்வமா. டெலிவரியை கொண்டு வந்த அந்த நபர் அப்புறம் வாங்கணும்னா ஓட்டம் பிடிச்சிட்டாரு. என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? டெட்ராபேக்கை ஈஸியாக நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முன்னெடுப்பை ஒரு முதலமைச்சரே எடுத்த பொழுது ஸ்விக்கி சொமாட்டோ மூலம் மதுவை ஹோம் டெலிவரி கொடுப்பதற்கான முன்னெடுப்பு எடுக்கலாமான்னு கலந்தாய்வு செய்த பொழுது கள்ளத்தனமாக வைக்கிறவன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டான். ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை தடுப்பதும் சட்டத்தை கடுமையாக பாய்ச்சப்படும்னு இருக்கும்பொழுது தான் அவனுக்கு பயம் இருக்கும். இவர்களே இதை செய்யும் பொழுது நம்ம ஏன் செய்யக்கூடாது? ஜாஃபர் சாதிக் மூலம் தான் மெத்து இங்கே பெரும்பாலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாட்டில் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் முன்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ மூலப்பொருளை வாங்கிட்டு இங்கே உட்காந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொழுது அப்போ என்ன டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா? டெவலப்டு கண்ட்ரி. புரியுதுங்களா சார்? புரியுதுங்களா? அதில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குது? பெண்களுக்கான பாதுகாப்பில் முதலிடத்தில் இருந்த சென்னை முதலிடத்தை விட்டு தக்க வைத்து தவறி விட்டது. இதுலேருந்தே புரிஞ்சுக்கங்க. இதையும் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு என்ன லட்சத்தில் போயிருக்குன்னு உங்களுக்கு புரியும். இதுதான் யதார்த்தமான உண்மையின் பொழுது எல்லா இடத்துலையும் கஞ்சா சர்வசாதாரணமாக கிடைக்கிறது, மெத்து கிடைக்கக்கூடிய எல்லா செய்தியிலையும் பார்க்கணும் பொழுது தமிழ்நாட்டை எவ்வளோ பெரிய வளர்ச்சி மிகுந்த நாடாக இந்த திமுக ஆட்சி மாற்றி வச்சுக்கிறது 3 வருஷத்துல நம்ம பார்க்கணும். அதற்கு முன்பாக வெறும் மற்ற சில போதைப் பொருட்கள், இப்போ அட்வான்ஸ்டு வெர்ஷனில் போகிறாங்க. திமுக 2.1 எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இவர்களுடைய சாகசம், சாதனை இதுவாகத்தான் இருக்கிறது. இதுவரை உங்கள் பல்வேறு மிக்க நன்றி. நன்றி.